ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நேற்று போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் எல்லாமேவும். அதனால் அதை கொஞ்சம் பேசிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். என் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாராச்சும் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா எந்தளவுக்கு சப்ஸ்கிரைபர் கூடுறாங்களோ அந்தளவுக்கு தான் நம்மளுடைய வீடியோ கொஞ்சம் இதாகி நம்ம கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். அதனால தான் நான் எப்போதுமே பாப்பாவுக்கு காலையில் இங்கே ரவை செஞ்சு கொடுக்குறதுனால இப்போ தொடர்ந்து நிறையா பேர் என்கிட்ட கேட்குறது என்னென்னா, சிஸ்டர் அங்கே கோதுமை ரவை கிடைக்காதா, நீங்கள் ஏன் பாப்பாவுக்கு ரெகுலராக வெள்ளை ரவையவே உப்புமா மாதிரி செஞ்சு கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. இங்கே சேமியாவே முதல்ல கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாரி சேமியா இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி கிடைக்காது. பாயாச சேமியா மாதிரி கிடைக்கும். ஆனால் அது கொஞ்சம் குண்டாக இருக்கும், இது கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். நானே அதில் தான் பாப்பாங்களுக்கு உப்புமா செஞ்சு கொடுப்பேன். இங்கே உள்ளவங்க எப்படி செய்வாங்கன்னா, பால், சீனி, அப்புறம் ஏலக்காய், கிறிஸ்மஸ் பழம், முந்திரி பருப்பு அந்த மாதிரி போட்டு குழுன்னு இல்லாமல் கொஞ்சம் கட்டியாக செய்வாங்க. சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிடுவாங்க, தோசைக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிடுவாங்க. அதனால் இங்கே அது கிடையாது. ரெண்டாவது நீங்கள் கேட்ட மாதிரி நம்ம கோதுமை ரவை அது இங்கே சுத்தமாக கிடையாது. நான் நிறைய இடத்துல நான் வாட்ஸ்அப்பில் யூடியூப்லலாம் அதை எடுத்து நான் ஸ்க்ரீன் டச் எடுத்து கடையில் கொண்டு கேட்டிருக்கிறேன். அதெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. நிறைய பேர் கேட்ட கேள்வியும் நேற்றுக்கு லைவில் கேட்ட கேள்வியும் இது ரெண்டாவது கமெண்டில் உள்ள ரிப்ளை. ஒடிசாவில் ஹோட்டல் காலையிலையும் சரி மதியமும் சரி எந்த மாதிரிலாம் சாப்பாடு கொடுப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க. நார்மலாக நம்மளுடைய இங்கே ஒடிசாவில் ஹோட்டல்லலாம் எப்படின்னா, மதிய சாப்பாடுக்கு அப்படிங்கும்போது நான் சொல்கிறது நம்ம நார்மல் ஹோட்டல். நீங்கள் அதே மாதிரி பெரிய பெரிய ஹோட்டலுக்குலாம் போனோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு மாதிரியுமே இங்கேயுமே சாப்பாடு கிடைக்கும். சிக்கன் ரைஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி அதெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, நம்ம ஊர் பக்கத்தில் இங்கே கிடைக்காது. டவுன் ஏரியாக்குள்ளே போகணும். நமக்கு டவுன் எனக்கு பெரிய சிட்டின்னு இருக்கேன், அங்கே போனால் கிடைக்கும். ரோடுன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போனால் கிடைக்கும். கட்டாக் சைடு போனால் கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டு இந்த பக்கத்தில் புவனேஸ்வர், பாலேஸ்வர் அந்த மாதிரி ஏரியாங்களுக்கெல்லாம் மெயின் ஏரியாவுக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. ஒடிசாவில் இங்கே நம்ம வீட்டு பக்கத்துலலாம் காலையில் ஹோட்டலில் என்ன சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குகுனின்னு சொல்லுவாங்க. பட்டாணியும் உருளைக்கிழங்கு போட்டு நான் நிறைய வீடியோவில் நான் சமைச்சு அந்த இது வச்சுருப்பேன். அதை தான் காலையிலைக்கு தோசைக்காக இருக்கட்டும், இட்லிக்காக இருக்கட்டும், பூரிக்காக இருக்கட்டும், வடைகளுக்கு தொட்டுக்கிறதுக்கு அதுதான் கொடுப்பாங்கங்க. அப்படி இல்லை அப்படின்னா அழுக்கோசான்னு சொல்லுவாங்க. உருளைக்கிழங்குல இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி அப்புறம் நம்ம மஞ்சள் மசாலா சாமான்லாம் போட்டு ஃப்ரை மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. இங்கே ஒடிசாவில் காலையில் சாப்பாடு இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. இட்லி இருக்கான்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இட்லி உண்டு. இட்லி எதில் செய்வாங்கன்னா, நம்ம ரவை இருக்குது பார்த்திங்களா, ரவையை தான் ஊற வச்சு அதில் தான் அவங்க இட்லி சமைச்சு கொடுப்பாங்க. ஆனால் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் அதில் தான் இங்கே இட்லி செய்வாங்க. ஒவ்வொருத்தவங்க இட்லி செஞ்சு சீனி தண்ணிக்குள்ளே ஊற போட்டு அந்த மாதிரியுமே இங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கான பதிலையுமே நான் சொல்லிட்டேன். நிறையா பேருக்கு என்னென்னலாம் யோசனை அப்படின்னா, சிஸ்டர் நீங்கள் தினமும் வீடியோ போடுறீங்க, லைவ் வரீங்க, இதை பற்றி உங்கள் ஹஸ்பண்ட் உங்ககிட்ட என்ன சொல்லுவார்? உங்களுடைய வீடியோவையும் உங்களுடைய லைவையும் உங்கள் ஹஸ்பண்ட் பார்ப்பாரா? நிறைய பேர்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன், ஆமாம் பார்ப்பாங்க. ஆனால் வீடியோ அவங்க எப்படின்னா வேலைக்கு போய்ட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வர்றாங்க அப்படின்னா பார்ப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பார்க்க மாட்டாங்க. கமெண்ட் எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது லைவில் நான் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நான் லைவ் வரேன் அப்படின்னா எங்கள் அம்மா பார்ப்பாங்க, இவங்க காதால் கேட்பாங்க. நான் ஏதாச்சும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பேசினேன் அப்படின்னா அவங்க லைவில் உட்காந்துருந்து பார்ப்பாங்க, கமெண்ட் பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு இதுவுமே அவங்களுக்கு கிடையாது. வீடியோ பார்த்து அவங்க ஹஸ்பண்டோடைய ரியாக்ஷன் என்னென்னு சொல்லி கேட்டிங்க. நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் போட்ட புதுசில் தமிழ்நாட்டில் இருக்கும்போது நான் ஒரு சில வீடியோ போட்டிருந்துருப்பேன். அப்புறம் அதை அப்படி நிப்பாட்டிட்டு இங்கே ஒடிசா வந்ததுக்கப்புறமேட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களாம் என்னை சத்தம் போட்டதுக்கப்புறமேட்டு என் தங்கச்சிமார்களாம் என்னை சத்தம் போட்டதுக்கப்புறமேட்டு அது வேறு யாரும் கிடையாது, ஜெயா. அவள் சத்தம் போட்டதுக்கப்புறமேட்டு இங்கே ஸ்டார்டிங்கில் வீடியோ போடுறதுமே நான் என் ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லவே இல்லை. ஒரு வாரத்துக்கு பிறகு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் எடுத்தேன். அதுக்கு பிறகு தான் என் ஹஸ்பண்டே ஒரு டைம் செல்லை நோண்டிகிட்டே இருக்கும்போது என் வீடியோ வந்த உடனே இப்படி மறுபடியும் வீடியோ போடுறியான்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம் போடுறேன்னு சொன்னப்போ இப்போ எத்தனை சப்ஸ்கிரைபர்னு சொல்லி கேட்டதுக்கு நான் 1000 பேர்னு சொன்னேன். அவங்க கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாகி, சரி ஒருவேளை உன் லைஃப்பில் உனக்கு கை கொடுக்குது அப்படின்னா நீ அதை பண்ணிக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. மற்றபடி அவங்க வீடியோ பார்த்து ரொம்ப அப்படிலாம் சொல்லலாம் மாட்டாங்க. அது ஒரு உண்மையான விஷயம். அதையும் மீறி நான் ஏதாச்சும் இப்போலாம் லைவ்லலாம் நல்லா கலகலன்னு பேசுகிறோம் நாங்கள். அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சொல்லுவாங்க, பகமுழுக்கும் நீ எவ்வளோ தான் டென்ஷனாக இருந்தாலும் அந்த டயத்தில் நல்லா கூலாகி நல்லா உட்காந்துருந்து பேசிகிட்டு இருக்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நல்லா ஆறுதலாக நல்லா பேசுவாங்க. ஆனால் சப்போர்ட் எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. அவங்களுடைய சப்போர்ட் இல்லை அப்படின்னா நம்ம இவ்வளோ தூரம் நம்ம வீடியோ போட முடியாது.
நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, சிஸ்டர் நீங்கள் சாரீ கட்டுறது எல்லாமே சூப்பராக இருக்குது, அதுக்கு சேர்ந்த மாதிரி ஜாக்கெட் போட சொல்கிறீங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து சேலை எடுத்தோம் அப்படின்னா சேலையோட முந்தானி கூடயே சேர்ந்து நமக்கு ஜாக்கெட்டும் கொடுத்துருவாங்க. நாங்கள் இங்கே எடுக்கிற சேலை காட்டன் சேலை, அதுக்கு ஜாக்கெட் ப்ளவுஸ் வந்து அது கூட சேர்ந்து வராது. அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே எடுக்கிறது கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்கிறது உண்மை தான். நீங்கள் தமிழ்கார பொண்ணுங்க எத்தனை பேர் போயிருக்கீங்களோ நீங்கள் எல்லாருமே அதே மாதிரி தான் போடுறீங்க. அது எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருக்கிறீங்க. ட்ரை பண்ணுறேன் மாற்றுறதுக்கு, ஆனால் கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. அது என்னன்னே தெரிலங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம நார்மலாக சேலை கட்டுறதுனால அது அப்படியே வந்துடுது. இன்னொருத்தவங்க வண்டி சர்வீஸ்க்கு நீங்கள் போயிருந்தீங்க நேற்றுக்கு போட்ட வீடியோவில், நீங்கள் வண்டி சர்வீஸிங் முந்தானத்துக்கு போட்ட வீடியோ, நீங்கள் வண்டி சர்வீஸிங் போயிருந்தீங்களே சிஸ்டர், நீங்கள் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க சிஸ்டர், இந்த மாதிரி மேரேஜ் பண்ணதுக்கப்புறமேட்டு இங்கே சுடிதார்லாம் போட விட மாட்டாங்கன்னு. அந்த சிஸ்டர் மேரேஜ் ஆனவங்க தானே, அவங்க எப்படி சுடிதார் போட்டு இருந்தாங்க? ஒடிசாவில் கல்யாணம் ஆனவங்க சுடிதார் போடக்கூடாதுன்னு நீங்கள் தானே சொன்னீங்க. கரெக்டான கேள்வி தான், நீங்கள் கேட்டது கரெக்டான கேள்வி. ஆனால் நான் சொன்ன பதில் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது, நான் இங்கே கல்யாணம் முடிஞ்சு வந்த புதுசில், அதாவது 11 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஷயத்த நான் சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில். அப்போது நான் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய சுடிதார் கொண்டுட்டு வந்திருந்தப்போ என் ஹஸ்பண்ட் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலேருந்து எனக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டு போடுறதுக்கு யாருமே பர்மிஷன் கொடுக்கவே கிடையாது. இப்போவுமே நம்ம தமிழ்கார பொண்ணுங்க மேரேஜ் பண்ணி இங்கே வந்திருக்காங்க, போடுறதுக்கு அலோட் கிடையாது. அவங்களாம் சிட்டியில் இருக்கிறாங்க, போடலாம். இப்போ நானுமே வண்டி சர்வீஸிங் பண்ண போகிறேன் அப்படின்னா போடுவேன். இங்கே இப்போனுமே நானுமே மாறிக்கிட்டேன். நிறைய இடத்துக்கு போகும்போது நைட்டு ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா நான் சுடிதார் போடுவேன். பெரும்பாலும் பகலில் நான் ஏன் பஜாருக்கு போகும்போது சுடிதார் போட மாட்டேன் அப்படின்னா, நமக்கு விட கொஞ்சம் பணக்காரங்க அந்த மாதிரிலாம் இங்கே இருக்கிறவங்க நம்மளெல்லாம் கொஞ்சம் வேலைக்கு அப்பா அம்மார்கள்லாம் கூப்பிட வரும்போது நாளைப்போனால் அவங்க அப்பா கிட்ட சொல்லிடக்கூடாது, ஓ மருமக என்ன தான் தமிழ்கார பொண்ணாக இருந்தாலுமே அவள் சுடிதார் போட்டு தானே அலைகிறா. அவங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல 4 பேர் முன்னாடி பேசும்போது கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். மற்றபடி நான் சுடிதார் போடுறதுக்கு என் ஹஸ்பண்ட் வேணால் ஒவ்வொரு சமயம் கொஞ்சம் முணுமுணுப்பாரே தவிர, பிள்ளைங்களாம் பெரிய பிள்ளைங்களா ஆகிட்டாங்கன்னு சொல்லி கூட சொல்லுவாங்களே தவிர, என்னுடைய மாமனாராக இருக்கட்டும் மாமியாராக இருக்கட்டும் அவங்க 2 பேருமே என்னை அந்த மாதிரி சொன்னதே கிடையாது. நான் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க சுடிதார் போட்டதுக்கு. மற்றபடி சொந்தக்காரங்க வீட்டுக்கு நான் மற்றபடி எங்கே போனாலுமே நான் சாரி தான் கட்டிட்டு போவேன். அதனால் பெரும்பாலும் வந்ததுக்கு அப்புறமேட்டு சுடிதார் போடுறது எனக்கு அவ்வளோவா எனக்கு தோணலை. அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க, சிஸ்டர் நீங்கள் அம்மா அப்பான்னு சொல்கிறீங்களா, அதை நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. அம்மா அப்பான்னு சொல்கிறது இங்கே இருக்கிற என்னுடைய மாமியார் மாமனார் தான். ஏன்னா ஒடிசாவில் தமிழ்கார பொண்ணு மேரேஜ் பண்ணி வரட்டும், ஒடிசாக்கார பொண்ணே மேரேஜ் பண்ணி வந்தாலுமே அம்மா அப்பா அப்படின்னு தான் கூப்பிடணும். அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் இப்போ தான் உங்கள் லைவோட வீடியோவை பார்க்குறேன், நீங்கள் உங்களுடைய பசங்களுக்கு ஹாய் அத்தை ஹாய் மாமான்னு சொல்லி கொடுக்குறது உண்மையிலே மாதிரியா கேட்குறதுக்கும் சரி பார்க்குறதுக்கும் சரி அழகாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. இதுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தையை உண்மையை சொல்கிறேன் அப்படின்னா, நான் இங்கே ஒடிசாவில் இருக்கிறவங்களையா இருக்கட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், நான் ஸ்டார்டிங்கில் ஒருத்தங்கக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா சும்மா வாங்க போங்கன்னு பேசுகிறது எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு பிடிக்காது. எங்கள் அம்மா எனக்கு அப்படி கற்றுக் கொடுத்ததுமே கிடையாது. யாராச்சும் ஒருத்தங்களை பார்த்தேன் அப்படின்னா அண்ணா அப்படிங்கிற முறை, இல்லைன்னா மைனி, இல்லைன்னா அக்கா தம்பி மாமா அத்தை ஆச்சி தாத்தா, இந்த மாதிரி எனக்கு பழகிருச்சு. அதே பழக்கம் தான் எனக்கு ஒடிசா வந்ததுக்கு அப்புறமேட்டியும். நான் பஜாருக்கு போகும்போது ஒரு வயசான பாட்டி போனால் கூடவுமே நான் வண்டியில் வச்சு கூட்டிகிட்டு போகும்போது வாங்க பாட்டி நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒடிசாவில் உள்ளவங்க யாருமே அந்த மாதிரி ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதனால் நிறைய பேருக்கு எனக்கு பிடிக்கும். அதனால் பசங்கக்கிட்டையுமே நான் சொல்லி கொடுத்து வளர்க்குறது என்னென்னா, ஒருத்தங்களை கூப்பிட்றீங்க அப்படின்னா நீ அவங்கள வாங்க போங்கன்னு சொல்லி எந்த அளவுக்கு ஒரு உரிமையோட கூப்பிட்றியோ அதே மாதிரி அவங்களுக்கு நீங்கள் அத்தை மாமா சித்தி சித்தப்பா இங்கே உள்ளவங்கள மாதிரி வாங்க போங்கன்னு சொல்லி மொட்டையங்கட்டையமாக பேசுகிறது நல்லது கிடையாது. இந்த மாதிரி முறை சொல்லி கூப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நான் பாப்பா 2 பேருக்குமே சொல்லி கொடுத்துருக்குறேன். எனக்குமே நிறைய அந்த பழக்கம் இருக்கிறதுனால எனக்குமே அது பழகிருச்சு. ஏன்னா அந்த கமெண்ட்க்கெலாம் ரிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க நெக்ஸ்ட்டு ஏன் சிஸ்டர் நீங்கள் ரிப்ளை பண்ணாமலே இருக்கீங்க, ஏன்னா நான் சொல்லிடுவேன் நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன்னு. இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான கமெண்ட், இதெல்லாம் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். அதனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் வீடியோ என்றைக்கு கம்மியாக இருக்கோ அன்றைக்கி சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நான் அன்றைக்கி மாடு பார்க்குறதுக்கு நானும் அப்பாவும் போயிருக்கேன்னு சொன்னப்போ அந்த செடியை பார்த்துக்கிட்டு அங்கே ஒரு பூச்செடி காட்டியிருந்திருப்பேன். அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு சிஸ்டர் அது வந்து ஜூனியா பூ சிஸ்டர், இதுலேயும் நிறைய கலர்ஸ்லாம் இருக்குது, நீங்களும் அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்து நம்ம இடத்துல வளங்கன்னு சொல்லியிருந்தீங்க. மாடு வாங்குறதுக்கு அப்பா இப்போதைக்கு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பூச்செடிக்காக வேண்டியாச்சும் நான் 2-3 நாளில் அவங்க வீட்டில் போய் நான் பூச்செடி வாங்கிட்டு வரணும்னு நினச்சிருக்கேன். ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்களே இவ்வளோ தூரம் மண்ணை தோண்டி நீங்கள் பூச்செடி வைக்க தெரிஞ்ச உங்களுக்கு நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இன்னும் கொஞ்சம், அவங்க தப்பாலாம் சொல்லலை, ஆனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நீங்கள் சுத்தம் பண்ணி
அதனால் 2 பொண்ணுங்க இருக்கிறனால நமக்கு செலவு கொஞ்சம் கம்மியாகும். நீங்கள் அந்த மாதிரி காய் எல்லாமே நீங்கள் விதைச்சி இது பண்ணி நீங்கள் வந்து அறுவடை பண்ணி சாப்பிட்லாமே சொல்லியிருந்தீங்க. எனக்குன்னு சொல்லி கை கொடுக்குறதுக்கு யாருமே கிடையாது. ஆல்ரெடி நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். எனக்கு யாருக்கிட்டையுமே குறைச்சி பேசுகிறது எனக்கு அவ்வளோவா எனக்கு தெரியாது. நான் ட்ரை பண்ணுறேன், பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து பேசி முடிச்சதுக்கப்புறம் எப்படி ஒரு சில வீடியோக்கள் கொடுப்பேன். அதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் குரங்கு எந்த மாதிரி அட்டகாசம் பண்ணுது. அப்படிங்கும்போது நான் வந்து அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி வச்சுட்டு நம்ம வந்து காய்கறி செடி எல்லாமே வளர்த்தா தான் நமக்கு ஒரு லாபம் இருக்குமே தவிர, இல்லை அப்படின்னா குரங்கு எதையுமே வைக்காது. பூசணி பூச்செடி வந்து அதில் ஒரு 4-5 பூசணி காய்ச்சிருக்கு. ஆனால் அதையே குரங்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடாது, பிடுங்கி எடுத்து சாப்பிட்ரும். ஒரு மல்லிச்செடி, ஒரு கீரை எதையுமே விட்டு வைக்காது. அந்தளவுக்கு குரங்கு அட்டகாசம் பண்ணுறதுனால இந்த வருஷம் வைக்க முடியுதான்னு பார்க்குறேன். இல்லைன்னா ஒரு சில காய் மட்டும் வச்சுட்டு அடுத்த வருஷத்துலேருந்து கண்டிப்பாகவே நான் நல்லபடியாக செய்யலான்னு சொல்லி நான் நினச்சிருக்கிறேன். நீங்கள் எல்லாருமே எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுறீங்க, நிறைய ஐடியாஸ் கொடுக்குறீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப அதனால் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி காலையில் குரங்கு வந்து ஒரு வாரத்துக்கு 2 முறை அந்த மாதிரி வருங்க. வரும்போது எந்த ஒரு பொருள் வச்சாலுமே அதை வந்து நிம்மதியாக வைக்கக்கூடாது. வெடி போட்டு ஒன்று விரட்டுற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா கொட்டடிச்சு விரட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த வருஷம் உன்னால் முடிஞ்சால் போடு, அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து ஜனவரியில் இல்லைன்னா மார்ச்சில் வர்றதா இருக்குது. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா மார்ச்சில் வந்து பாப்பாவுடைய பர்த்டே, அதனால் நீ அப்போ வா அப்படின்னு இருக்கிறேன். சரி அப்படின்னு இருக்காங்க. ஒருவேளை அவங்க அப்போ வந்தாங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்குறீங்க, சிஸ்டர் வீட்டில் டிவி வைங்க, 2 பொட்டப்பில் இருக்குன்னு இருக்கிறீங்க. எல்லாமே வைக்கணும் எடுக்கணும்னு ஆசை தான் ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே எங்கள் வீட்டில் இல்லாமலாம் இருந்தது கிடையாது. இதுக்கு முன்னாடி எல்லா பொருளுமே நாங்கள் வாங்கி வச்சுருக்குறோம். எங்கள் வீட்டில் எல்லாமே இருந்தது தான். எங்கள் சூழ்நிலையோ இல்லை போதாத நேரம்னு சொல்கிற மாதிரியோ என்னன்னு எனக்கு சரியாக தெரியலை. அவங்க அக்கா ஒரு பக்கம், அவங்க தங்கச்சி ஒரு பக்கம் கல்யாணம் முடிச்சு கொடுத்ததில் எங்ககிட்ட இப்போ இருக்கிறது 2 பொண்களை தவிர வேறு எதுவுமே கிடையாது. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. சிஸ்டர் உங்களுடைய பொண்களுக்கு 2 பேருக்குமே நீங்கள் படிக்க மட்டும் நல்லபடியாக வச்சு கொடுங்க, அதுவே போதுமானதுன்னு இருக்கீங்க. உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய அட்வைஸ்க்கும் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து இன்னைக்கு காலையில் ஒரு 9 மணி இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் எடுத்தது தான். குரங்கு வந்து எப்படி தாவுது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்படி தான் வாரத்துக்கு ஒரு 2 டைம் வந்து இந்த மாதிரி ரொம்ப அட்டகாசம் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் என்னால் காய்கறிலாம் வைக்கிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இப்போ ஒரு 10 ரூபா போடுறோம் அப்படின்னா அதில் ஒரு 15 ரூபாய் எடுக்கிற மாதிரி இருந்தால் தான் நமக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஆனால் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம இடத்த எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வைக்கலான்னு நினச்சிருக்கிறேன். இருந்தாலுமே கொஞ்சம் மல்லிச்செடி, கீரை வகைகள் இதெல்லாம் கண்டிப்பாக போடுவேன். அதனால் நீங்கள் சொல்லி கொடுத்தவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முன்னாடி ஹஸ்பண்ட் இருக்கும்போது நான் அந்த மாதிரி நான் நிறைய போட்டிருக்கிறேன். பார்க்கலாம், வர வருஷத்தில் எனக்கு பண்ணித்தரேன்னு இருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. இந்த கிழங்கு வந்து வலுவலுன்னு இருக்கும். ஆனால் அதோட பேர் என்னென்னு எனக்கு உண்மைக்குமே தெரியாது. வீட்டுக்கு பின்னாடி அப்போ போட்டிருந்ததில் எனக்கு தெரியும். இந்த கிழங்குமே வீட்டுக்கு பின்னாடி தான் வளர்ந்துருந்துச்சு. ஆனால் இந்த கிழங்கோட பேரும் என்னென்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு குட்டியாக கிழங்கு காட்டினேன் பார்த்தீங்களா, அதோட பேர் வந்து ஒடிசாவில் வந்து சாருன்னு சொல்லுவாங்க. அது வந்து எல்லா ஒரு குழம்புக்குள்ளேயுமே போட்டோம் அப்படின்னா இங்கே உள்ளவங்களுக்கு அது பிடிக்கும். நம்ம வீட்டில் பாப்பாவுக்குமே பிடிக்காது, எனக்கு பிடிக்கும். அப்படின்னா ஓரளவு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ வீட்டுக்கு பின்னாடி அம்மா வந்து கொஞ்சம் விறகு இதெல்லாமே கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கட் பண்ணுறதுக்கு இவ்வளோ இது இருக்குது. இன்றைக்கி காலையில் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இவ்வளோ இது கட் பண்ணி எடுத்துருந்தாங்க. மாடு இங்கே கெட்டி போட்டிருக்கு. இந்த சைடில் அம்மா வந்து கொஞ்சம் இலைகளை எல்லாத்தையுமே அன்றைக்கி ஈக்குச்சிக்காக வேண்டி உரிச்சிட்டு மீதி இருந்ததை எல்லாத்தையுமே இந்த இடத்துல எடுத்து வச்சுருக்குறாங்க. இப்போ இது எல்லாமே காஞ்சதுக்கு அப்புறமேட்டு இது எல்லாத்தையுமே ஒன்று போல் சைஸ் பண்ணி எடுத்து கெட்டி வச்சுருவாங்க. இதை எல்லாத்தையுமே கெட்டி வச்சிட்டாங்கன்னா காலையில் டீ போடுறதுக்கோ இல்லைன்னா வேறு ஏதாச்சும் சுடு தண்ணி அந்த மாதிரி ஏதாச்சும் சூடு பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதனால தான் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, சிஸ்டர் ரோஸ்பூ செடியில் வந்து இலையை எல்லாத்தையுமே பிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அதை நட்டி வைங்கன்றீங்க. எனக்குமே அதுக்கு டைம் இல்லை சிஸ்டர். இருந்தாலும் நீங்கள் சொல்லி கொடுத்ததுக்கு நன்றி. கண்டிப்பாக நாளைக்கு நான் அந்த இலையை எல்லாத்தையுமே பிச்சுட்டு அதில் இன்னும் கொஞ்சம் மண்ணெலாம் கொஞ்சம் போட்டு ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல எப்படி இருந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும். இருக்குன்னு தெரியும். இப்போ அப்பா வந்து மேட்டாக்கில் உள்ள செடிகளை எல்லாத்தையுமே பிடுங்கிருக்கிறாங்க. ஆலமண்ணை அப்பா எந்த ஒரு செடியுமே பிடுங்கலை. ஏன்னா நெல் எதுவுமே நமக்கு ரெடி ஆகலை. அதனால் கொஞ்சமாக வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அதையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தான். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, சிஸ்டர் எவ்வளோ தூரம் நெல் வளர்ந்துருக்குன்னு சொல்லி காட்டினீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பச்சை பசையாக இருந்த இடம் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குன்னு இருக்கிறீங்க. நாளைக்கு வர லாங் வீடியோலாம் அதை கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமேட்டு பக்கத்து வீட்டில் வந்து ஒரு பாப்பாவை வந்து அவங்க பஜாருக்கு கூட்டிகிட்டு போக சொல்லியிருந்தாங்க என்னைய. சரின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் போயிட்டு அவளை கூட்டிகிட்டு போகிறப்போ எடுத்திருந்த வீடியோ தான் இந்த வீடியோ.
வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து இந்த வாரம் வியாழக்கிழமை இந்த வாரம் ஃபுல்லுமே ரெடியாகிக்கிட்டு இருக்குது. ஏன்னா இந்த வாரத்தில் வியாழக்கிழமையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து மான ஒசா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நெல் இதெல்லாம் விளைய வைக்கிறதுக்காக வேண்டி அது வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறதா. அந்த இதில் பண்ணுற பொருட்கள் எல்லாமே இதில் வந்து விற்பாங்க. அதனால் அதையுமே உங்கள்கிட்ட வீடியோ எடுத்து ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி இதை எல்லாத்தையுமே நான் வந்து வீடியோ எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கேன். பஜார் வந்து எந்த அளவுக்கு சிஸ்டர் ரோடு போடுற வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்குங்கிறத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது. எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமேட்டு கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட இன்னும் அழகாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த கடைக்கு இப்போ வீடியோ எடுக்கிறது நானே, இதுக்கப்புறமேட்டு வீடியோ எடுக்கிறது நம்ம மேடம் தான். நானும் பாப்பாவும் கொஞ்சம் பொருள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ பாப்பாவை நான் கொஞ்சம் வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி டயத்தில் பாப்பா இதை கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தா. இங்கே வந்து நிறைய பித்தளை பொருட்கள் எல்லாமே விற்பாங்க. அதையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த கடையை நான் உங்கள்கிட்ட காட்டியிருந்தேன். வீடியோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் காயுமே வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.